ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் கொச்சியில் ஒன் டேயில் நாங்கள் எங்கெங்கே போனோம், எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் நம்ம எங்கெங்கே போகலாம், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன், என்ன ஃபுட்டு, இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டே ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸ்டே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் ஃபோர்ட் கொச்சின் போட்டிங்கனாலே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் நேரில் போயுமே வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஆப்பில் பார்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்ததுலேயே இதுதான் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அந்த வியூவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா ஆம்பல் ரெசிடென்சி. அந்த நேம் வந்துட்டு லில்லி ஃப்ளாரை சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியே பிளான்ஸ் அவ்வளோ வச்சுருந்தாங்க. எனக்கு வந்துட்டு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹோட்டலோட வியூ, ரூமோட வியூ பார்க்கலாம். ரூமோட வியூ பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருந்துச்சு. பழைய காலத்து ஸ்டைல் தான் அங்கே வந்து இன்னுமே மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா பில்டிங்ஸுக்குமே. அதனால் வந்துட்டு உள்ளே இருக்கிறதில் தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே, நைட் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஏசியும் அவைலபிளாக இருந்துச்சு. அடுத்து நம்ம எங்கே ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு லோக்கல் ஃபுட், அதாவது கேரளா போயிருந்தோம் இல்லையா, ஸோ கேரளா ஃபுட்டு தான் வந்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த குட்டி ஒரு கடையை பார்த்துருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா கேரளா லோக்கல் ஃபுட் எல்லாமே இங்கே கிடச்சிது. லைக் ஆப்பம், இடியாப்பம், புட்டு, அதுக்கப்புறம் பிரெட் அண்ட் ஸ்டூ, இது எல்லாமே வந்துட்டு இங்கே இருந்துச்சு. அதில் வந்துட்டு நாங்கள் புட்டு நான்வெஜ் கிரேவியும் ஒன்றும், ஆப்பம் பீஸ் கிரேவியும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கனாலும் சூப்பராக இருந்துச்சு. ஹோம்மேட் ஃபுட்டு தான், அவங்க வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. டீ, காஃபி, பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கம்மியாகவே இருந்துச்சு. நீங்கள் 3 வேளைக்குமே இவங்கக்கிட்ட ஃபுட் இருக்குது. லஞ்சில் மீல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே நீங்கள் பை வாக் நீங்கள் வந்துட்டு போகலாம். என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே அப்படி ஹேப்பனிங்காக இருக்கும். லைட்டெல்லாம் போட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் சும்மா பை வாக் போயிட்டு வர்றதுக்கே இந்த இடம் வந்துட்டு அழகாக இருக்கும். அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா வியூ பாயிண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் இருக்கிற இடம் தான். அதை வந்துட்டு அங்கே இருக்கும். நீங்கள் அதோட அந்த சீயோட வியூவையும் பார்க்கலாம். ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நைட் டைம்ஸ் ஒரு பெரிய லாங் வாக் போகலாம். அங்கேயே வந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபுட் ஷாப்ஸ் கூட இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கேயுமே வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு நம்ம போயிருந்தது வந்துட்டு இந்தியாவில் இருக்க பழமையான சர்ச்சில் இதுவும் ஒன்று, செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். இது வந்துட்டு கொச்சின்லேயே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான சர்ச்சும் கூட. எல்லாத்துக்குமே டைமிங்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அந்த டைமிங்ஸ் தாண்டி தான் போயிருந்தோம். பட் அப்போவுமே இது ஓப்பனாக தான் இருந்துச்சு. வாஸ்கோ ட காமா இங்கே வந்து இருந்தப்போ வந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை இங்கே தான் வச்சுருந்ததா நம்பப்படுது. வாஸ்கோ ட காமா 1524 வருஷம் 3வது தடவையாக கேரளாவுக்கு வந்திருந்தப்போ இறந்துட்டார். ஸோ அவரோட உடலை வந்துட்டு இந்த சர்ச்சில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வருஷங்கள் கழித்து போர்ச்சுகலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சர்ச் பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்துட்டு ஆர்கிடெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சர்ச் பார்த்திங்கன்னா சாண்டா க்ரூஸ் கேத்தரல் பாசிலிக்கா அப்படிங்கிற இந்த சர்ச் தான் வந்துட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரேயர் பண்ணி நம்ம வேண்டிக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற நம்பிக்கை.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா டச் பேலஸ். இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்களால் 1498 பக்கத்தில் இருந்த இந்த கோவிலை சூறையாடிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு அந்த அரசரை திருப்திப்படுத்துறதுக்காக 1545 இந்த டச் பேலஸ் வந்துட்டு கட்டி அந்த கேரள மகாராஜாவுக்கு பரிசாக இந்த டச் பேலஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது பல்லக்கு, வால், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ண பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த பிளேசஸ் எல்லாமே இது நாங்களாம் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டு போய் பார்த்த பிளேஸ். இல்லை நீங்கள் தனியாக போக முடியாது, யாராவது மூலமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் வந்துட்டு எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயுமே நிற்பாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க மூலமாக கூட போயிட்டு வரலாம். 2 hours 3 hours அப்படின்னு சொல்லி நிறையா பிளேஸ் வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு போட் ரைட்ஸ் கூட இருக்கும். பேக் வாட்டர்ஸில் போட் ரைடு கூட கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் ஆல்ரெடி போட் ரைடு வந்துட்டு போயிருக்கிறனால இந்த டைம் வந்துட்டு போகலை. ஸோ உங்களோட டைம் பொறுத்து நீங்கள் அங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ணலாம். 700லேருந்து 1500 வரைக்கும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அது உங்களோட பிளேசஸ் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ அதை பொறுத்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.